ரூபம் வழிபாடு, விக்கிரக வழிபாட்டின் மூலமாக சஞ்சலமான பக்தியுடைய சாமானிய மனிதர்கள் மனதிலேயும் நாமஸ்மரணத்தின் மூலமாக, நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக சரீர சுத்தி, வாக் சுத்தி, மனசுத்தியுடன் கூடிய அபியாச கிரமத்தின் மூலமாக தபஸானது வளர்க்கப்பட்டு அந்த தபஸுக்கு பலனை, அதாவது அனுகிரகத்தை இறைவன் அளித்து வருகிறார். ஆகவே ஒவ்வொரு கோவிலேயும் இந்த புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை, இந்த திரவியங்களை கொண்டு அபிஷேகம், இந்த மந்திரங்களை கொண்டு பூஜைகள், இந்த விதமான உற்சவங்கள் என்றெல்லாம் பல சாஸ்திரங்கள் இருக்கின்றன. சைவம், வைஷ்ணவம், சாக்தம், தந்திரம், இப்படி பரம்பரையாக நம்பிக்கையின் அடிப்படையிலே, சாஸ்திரத்தின் அடிப்படையிலே, குடும்ப பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய தேசத்திலே புண்ணிய கஷேத்திரங்களிலே, புண்ணிய தீர்த்தங்களிலே தெப்போத்சவம், ஆராட்டுதல், புஷ்பார்ச்சனை, இப்படி பல பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஆகவே நாம் நம்முடைய கோவில்களை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும். அது லௌகீகமான கட்டடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் என்றோ அல்லது வினோதங்களை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் என்றோ, அதாவது பொழுதுபோக்கும் இடங்கள் என்றோ நினைக்காமல் அதற்குரிய மரியாதை, அதற்குரிய பக்தி, அதற்குரிய பத்ததி இவைகளை பின்பற்றி வேண்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.